இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். கோயிலுக்கு போகிறதால நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கு? இன்னும் சொல்லப்போனால் கடவுளை நம்புவதாலே கடவுள் தான் எனக்கு எல்லாம், கடவுள் தான் எனக்கு என் வாழ்க்கையே அவர் தான், நான் என்ன நடந்தாலும் அவர்கிட்ட தான் போவேன், அவர் தான் எனக்கு வாழ்க்கை உயிர் மூச்சு என்றெல்லாம் நம்ம சொல்லி ஆண்டவரை முழுவதும் 100க்கு 101%, 101 இன்னும் 100க்கு 200 வச்சுக்கோமே, 200% ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன் சொல்லிட்ட பொழுது அவர் கஷ்டப்படுவார் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் உண்மை என்கிறது இன்றைய வாசகங்கள். நிறைய பேர் நினைச்சாங்க ஏசப்பா பின்னாடி போனா மகிழ்ச்சியா இருக்கும், நம்ம அப்படியே நோகாம நம்ம இருக்கலாம் என்று நினைத்தாங்க. ஏன்னா ஏசப்பா ஒரு ராஜாவா வருவாரு, அரசராக அவர் முடிசூடி கொள்வார். அப்போ நாம் அவர் கூட இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், நாமளும் ஒரு கௌரவமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று எளிது உண்மை. ஜெபதேயுவின் மக்கள் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தாயார் வராங்க அங்கே, இயேசுவே நீங்கள் அரசுரிமையோடு வருகிற பொழுது என்னுடைய பிள்ளை ஒருத்தவன் வலப்பக்கமும் ஒரு பையன் இடப்பக்கமும் உட்கார்ற அந்த வாக்கு உறுதி எனக்கு கொடுங்கன்னு கேட்குறேன். பேச கேட்டாரு பாருங்க, அம்மா நீங்கள் கேட்கறது உங்களுக்கு என்னன்னு தெரியல, நான் குடிக்க போக துன்ப கிணத்துல உங்கள் பிள்ளைகளால் குடிக்க முடியுமா? முடியுங்கிறாங்க. ஆனால் அதோடைய கனாகரம் அவங்களுக்கு தெரியல. ஏன்னு சொன்னால் எசப்பா கூட போனால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம், இதுதான் உங்களுக்கு ஒரு எண்ணம், நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும், இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. இன்னொன்று, சீடர்கள் அப்படி தான் இருந்தாங்க. துன்பம் பண்ண உடனே ஓடிட்டாங்க பாருங்க. ஏசப்பா கைது பண்றாங்க, யாருமே இல்லையே, எல்லாம் கிட்டத்தட்ட அப்படித்தான் நம்பினாங்க. நமக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம், நம்ம ஏசப்பா இந்த ரோமை ஆட்சியை, இந்த யூதரோட ஆட்சியை ஒழிப்பாரு, இந்த கொடுங்கோல் ஆட்சியை ஒழிச்சிட்டு இவர் ஒரு மன்னராக வருவார் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் அவருடைய எண்ணம் மிக தவறு. ஒரு இளைஞன் ஏசப்பாடு வருவான், போதகரே நான் உங்களை பின்பற்றணும்னு விரும்புறேன். அப்படியா, சரி வா, நீ 10 கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிச்சிருக்கிறியா? கடைபிடிச்சிருக்கிறேன். அப்படியா, பரவாயில்ல, நல்லது தான். நீ என்ன பண்ற, போயிட்டு உனக்கு இருக்கிற சொத்து சோகத்தெல்லாம் விற்று ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவேன். அவன் என்ன பண்ணுவான், போனவன் திரும்ப வரவில்லை என பைபிள் சொல்லுகிறது. ஏனென்றால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்கள் துன்பப்பட்டே தீரணும். என்னை பின்பற்றுகிறவன் என்ன பண்ணணும், தன் சிலுவையை சுமந்து கொண்டு வரட்டும் என ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருக்கான பாதை, ஆண்டவரை பின்பற்றுகிற நம்பிக்கையின் பாதை என்பது நல்லது மட்டுமே கிடையாது, கெட்டதும் நடக்கும் என்கிறது இன்றைய தியானம். திருப்பாடல் பாருங்க, இன்னைக்கு அற்புதமான விஷயத்தை சொல்லுவாங்க. 31வது திருப்பாடல் 24ஆம் வசனம் பாருங்க பாப்போம். ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. நிறைய கஷ்டம் வரும், துன்பம் வரும், விட்டு ஓடக்கூடாது. இந்த வாசகம் சொல்லுது பாருங்க, இன்னைக்கு ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஏனென்றால் கஷ்டம் துன்பம் வந்தே தீரும். அதே சமயம் ஆசீர்வாதம் வரும், இருந்தாலும் துன்பமும் நமக்கு கிடைக்கும். எனவே நீங்கள் அந்த கஷ்டத்தை, அது நல்லது மட்டுமே கிடைக்கும், ஆசீர்வாதம் மட்டுமே கிடைக்கும் என்று நம்பி வராத. ஆசீர்வாதம் உண்டு, அதை விட துன்பத்தின் வழியாகத்தான் நான் கிறிஸ்தவன் என்பதை நம்ம வெளிப்படுத்துறோம். ஆண்டவர் என் நிலை இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கஷ்டத்தை தான் அந்த உணர்த்துறோம் மற்றவங்களுக்கு. அந்த அளவுக்கு துன்பங்கள் வந்தே தீரும் நமக்கு. அதாவது தொடக்க திருச்சபையில்
கடவுளை நம்பியவர்கள், இயேசப்பாவை நம்பியவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. அதாவது ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு துன்பமும் கிடைக்காம இல்லை. அது சொல்ல வரேன். இன்றைக்கு எபிரேய திருமுக ஆசிரியர் பட்டியல் போறாரு பாருங்க பாபா. இன்னைக்கு சிலர் விடுதலையை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர். ஆண்டவர் நம்பி போனாங்க, வதையுண்டு மடிந்தனர். வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர். சிலர் விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லெறியப்பட்டனர், இரண்டாக அறுக்கப்பட்டனர். வாளுக்கு இரையாகி மடிந்தனர். செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு அலைந்து திரிந்தனர். பயந்து 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 வாழ்ந்தார்கள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இன்றைய கும்ரான் மலை குகைகள். தொடக்க திருச்சபையிலே அந்த கும்ரான் மலையிலே தொடக்க கிறிஸ்துவ மக்கள் எப்படி பயந்து வாழ்ந்தாங்க. அந்த கும்ரான் மலை குகைகளில் எப்படி ஆண்டோடைய வார்த்தை எழுதி தோல் சுருளை எழுதி அங்கங்கே பதுக்கி வச்சாங்க. ஆண்டோடைய வார்த்தை பாதுகாத்து அவங்க செத்து படிஞ்சாங்க. அந்த ஓலைச்சுருள் தான் இன்றைக்கு நாம் படிக்கின்ற விவிலியம். நாம வச்சுக்கணும். நாம இன்னும் பாருங்க பார்ப்போம். சிலர் வறுமையுற்று வாழ்ந்தனர், துன்புற்றனர், கொடுமைக்கு உள்ளாயினர். அவர்களை இயற்கையை உலக தகுதி இல்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலை வெளிகளும் அலைந்து திரிந்தார்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் நம்பிக்கையாலேயே நற்சான்று பெற்றார்கள். அது கவனிக்கணும். இரண்டாம் பாகம், முதல் பாகத்தை கவனிக்கணும். கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல், இன்னும் எல்லா இறைவாக்கினர்களும் என்ன பண்ணாங்க? கடவுளுடைய மேல் வச்ச நம்பிக்கையாலேயே அனைத்து அரசுகளையும் வென்றார்கள். நேர்மையா செயல்பட்டாங்க. கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். தீயின் கொடுமையை தணித்தார்கள். மக்கவேல பாருங்க பார்ப்போம். கிறிஸ்தவர்களுக்கு நெருப்புல தூக்கி போடுறான். நெருப்ப ஒன்றும் செய்யலையே. பாருங்க பார்ப்போம். தீயின் கொடுமைகளை தணித்தார்கள். வாள் முனைக்கு தப்பினார்கள். வலுவற்றவராய் இருந்தாலும் வலுவை பெற்றார்கள். போரில் வீரம் காட்டினார்கள். மாற்றார் படைகளை முறியடித்தார்கள். ஏனென்றால் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறான்னு பவுல் சொல்றாரு. கடவுள் என் கூட வாழும் பொழுது என்னை எவன் ஜெயிக்க முடியும்? அதே சமயம் ஆண்டவருக்காக துன்பப்படவும் நம்ம தயாரா இருக்கிறதா இன்றைய வாசகம் சொல்லுகிறது. நல்லது மட்டுமே நம்பி உட்காந்துடக்கூடாது. நம்ம கடவுளுக்காக வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்? துன்பப்பட்டா ஓடி போயிடும். நம்ம நல்லது கிடைச்சா நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம். துன்பப்பட்டா வெறுத்து ஐயோ வேணாம், இந்த நம்பிக்கை வேணாம், ஈஸியா விலகி போயிடும். எந்த அளவுக்கு சரியாக வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க பாபு, நீங்க ரட்சையில பாருங்களேன். இன்னைக்கு ஏசப்பா ஒரு புதுமை செய்கிறார். ஒரு பேய் ஓட்டுறார். அந்த அந்த பேய் பிடித்த ஒருவரை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. அவங்க ஒரு கட்டி போடவே அவ்வளோ ஒரு ஆக்கிரம் லக்கியும். அதாவது பேய்கள் கூட்டம் நடத்தும், பெரிய படை நடத்தும். அப்பேற்பட்ட ஒரு பேய்களுடைய அட்டகாசம் அவனுக்கு செயல்பட்டது. சரிங்களா? அப்ப என்ன பண்றாரு? அங்கிருந்து அந்த என்ன பண்றாரு? அவர் ஒரு பன்றியின் கூட்டத்திலே ஓட வைத்து பன்றி செலுத்தி அதை கடல்ல விழ வச்சு அழிக்கிறாரு ஆண்டவர். பேயை ஓட்டுறா நல்லதுதான். அதே சமயம் அங்கே ஒரு கஷ்டமும் நடக்குது. அங்க என்ன பண்றாங்க? பன்றி கூட்டம் அங்கே என்ன பண்ணுது? நாட்டுப்புறத்தில் ஓடி போய் பன்றிகள் என்ன பண்ணுது? பன்றி மேய்த்து கொண்டிருந்தது. ஏன்னா பன்றி அது ஒரு பொருள், அவங்களோட ப்ராப்பர்ட்டி இல்லையா? பன்றி மேய்த்து கொண்டிருந்தவர்கள் என்ன பண்றாங்க? ஏன்னா பன்றிகள் சாகுது. அங்க ஏசப்பாவால நல்லதும் நடக்கிறது, அவங்களுக்கு கஷ்டமும் வருது. நல்லது நடந்தா ஓகே, ஏசப்பா வேணும்னு நம்புறோம். தீயது நடக்கும்போது என்ன பண்றோம்? அங்க பாருங்க பார்ப்போம். ஐயா நீங்க இங்க போயிடுங்க, இங்க இருக்காதீங்க என்று என்ன பண்றாங்க? அவரை வேண்டிக் கொண்டார்கள். நீங்க இங்க போயிடுங்க. ஏன்னா நல்லதை மட்டும்தான் மனுஷன் விரும்புறான். இப்பவும் இல்லை, அப்பவும் தான். அவர் சொல்ற அந்த குணமானவர் வர பாருங்க, போதும் நான் கூட இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. எப்ப நீ என் கூட இருக்க வேண்டாம், நீ என்ன பண்ற? நீ போயிட்டு உனக்கு நடத்த நிகழ்ச்சியை போட்டு மக்களுக்கு அறிவி, போ, இறைவாக்கு சொல்லணும்னு அனுப்புற. சகோதரர்களே, கடவுளுடைய வாழ்க்கையில, இறை வாழ்க்கையில, கடவுளை பின்பற்றுகின்ற பாதையில நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நாம் இரண்டுக்கும் உகந்தவர்களாய் வாழ முயற்சிப்போம். என்ன சந்திப்போம்.